அனைவருக்கும் வணக்கம். திட்டமிட்டபடி நாளை +2 ரிசல்ட் வெளியிடப்படும் சொல்லி நமக்கு பிரஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பாக. மார்ச் 2024 நடைபெற்ற 2023-24 கல்வியாண்டிற்கான மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் 6/5/2024 திங்கட்கிழமையன்று பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை பின்வரும் இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் கொடுத்துருக்காங்க. tnresults.nic.in அந்த வெப்சைட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா dge.tn.gov.in இந்த 2 இணையதளத்தில் நம்மளுடைய தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி SMS வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான அட்மிஷன் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பிரஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை கல்லூரி கல்வி இயக்ககம், அதாவது நம்ம UG கோர்ஸ் 2024-25 அதுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2024-25 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் TNGASA சரிங்களா TNGASA.in என்ற இணையதள முகவரியில் நாளை 6/5/2024 முதல் பதிவு செய்யலாம். ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம். தாமாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள், அதாவது இந்த AFC சென்டர் இருக்கும், அதன் மூலமாகவும் நம்ம வந்து விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இம்மையங்களின் பட்டியல் மேற்குறித்த இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்மளாவே ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மையங்களுக்கு போயிட்டு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பாருங்கள், ஒரு மாணவருக்கு ரூபாய் 48. ரெஜிஸ்டர் ஃபீஸ் வந்து பதிவு கட்டணம் 2, மொத்தம் வந்து 50 ரூபா. SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை, ஆனால் பதிவு கட்டணம் மட்டும் 2 ரூபாய் நம்ம செலுத்தணும். கட்டணம் செலுத்தும் முறை பொறுத்த வரைக்கும் விண்ணப்ப கட்டணம் மற்றும் பதிவு கட்டணத்தை விண்ணப்பதாரர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI மூலம் வந்து இணையதளம் வாயிலாக செலுத்தலான்னு கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் இணையதளம் வாயிலாக கட்டணம் செலுத்த முடியலன்னா அந்த நமக்கு வந்து வங்கி வரைவோலை மூலமாகவும் எடுத்து கட்டலான்னு சொல்லியிருக்காங்க நேரடியாக. மாணவர் சேர்க்கை வழிகாட்டி மற்றும் கால அட்டவணையை மேற்குறித்த இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். நமக்கு வந்து உதவி மைய எண் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.